நண்பர்களே, தமிழ்நாட்டுல தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை மாதமா அல்லது தை மாத தொடக்கமா என்பதை பற்றிய ஒரு விவாதமானது நீண்ட நாட்களாகவே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. காலண்டர் என்பதன் அடிப்படை என்பது முழுக்க முழுக்க வானியல் என்று இருந்த போதிலும் அதை தாண்டி பல்வேறு அரசியல் காரணங்கள் கூட இந்த காலண்டர் என்பதை நிர்ணயிப்பதில் பெரிய பங்கை வகிக்கின்றன. ஒவ்வொரு வருஷம் தமிழ் வருஷ பிறப்பு வரும்பொழுதும் இந்த விவாதம் தலையெடுக்கும். அப்புறம் சில நாள்ல அந்த விவாதம் ஓய்வுக்கு வந்துடும். இப்போ பொதுமக்கள் மத்தியில் பரவலாக யார் சொன்னாலும் அதை நம்பக்கூடிய ஒரு நிலை இருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த காலண்டர் மற்றும் இந்த பஞ்சாங்கம் என்பது அவ்வளவு ஒரு எளிதான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. எதுக்காக வானியல் ரீதியாக சில விஷயங்கள் மாறி போயிருந்தாலும் கூட நம்ம ஏன் விடாம நிராயண முறை காலண்டரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு வலுவான காரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் காலக்கணிதம் என்று வந்துவிட்டால் ஏதாவது ஒன்றை நிலையாக நிலைநிறுத்திவிட்டு காலத்தின் தொடர்ச்சியை கணக்கிட வேண்டும். வருடா வருடம் உங்களுடைய ஆரம்ப புள்ளி என்பது மாறிக்கொண்டே இருந்தால் நீங்கள் நீண்ட கால வரலாற்று அடிப்படையில் பின்னோக்கி பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கிரக நிலையை சொன்னால் அது என்றைக்கு நிகழ்ந்தது என்று சொல்வது இதுபோல பருவம் சார்ந்த காலண்டர், அதாவது சாயன முறை என்பதில் சாத்தியமே கிடையாது. இப்ப நம்முடைய வரலாறு, வேதங்கள் போன்றவற்றெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த நீண்ட கால தொடர்ச்சி, அதாவது காலம் என்பது இன்றைக்கு நிகழ்கின்ற ஒரு விஷயம் அல்ல. காலத்தின் தொடர்ச்சியானது ஏதோ ஒரு ஆரம்ப புள்ளியில் வைத்து அதன் அடிப்படையில் அந்த நிலையான ஒரு புள்ளியை வைத்துக் கொண்டு ஆனது தொடர்ச்சியாக நகர்வது கணக்கிடப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது பொதுமக்கள் என்பவர்களுக்கு இதை பற்றிய ஆழமான அறிவு மற்றும் பொதுவெளியில் இன்டர்நெட்ல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிடாது. அயனாம்சம் பற்றிய புரிதல்கள் மற்றும் அயனாம்சம் பற்றிய விவாதங்கள் ஒரு அறிவு தளத்தில் ஒரு அளவுக்கு மேல இருப்பவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றன. பொதுஜனம் விவாதித்து முடிவுக்கு வர வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா நமக்கான அந்த விஷயங்களை பற்றிய புரிதலானது மேம்போக்காக இருக்கிறது. ஏற்கனவே செய்து வைத்து போயிருக்கின்ற பல்வேறு விஷயங்களை நாம் உடனடியாக புறம் தள்ள இயலாது. அவை ஏன் அவ்வாறு இருக்கின்றன என்பதற்கு வலுவான காரணங்கள், தர்க்க ரீதியான காரணங்கள் இருக்கின்றன, வானியல் ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் இந்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க போறோம்.